ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 21ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஈவினிங் போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை வந்து இன்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அப்போ இருந்த ஸ்டேட்டஸ் அப்படி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 10 மணிக்கு மேலே 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் யூஎஸில் பிரசிடெண்ட்டாக வந்து பதவியேற்றுக் கொண்டார். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது விலையில் வந்து மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், குறையுமான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மொமெண்ட்டும் இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து இன்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஜனவரி 20ஆம் தேதி பதவி இருக்கக்கூடிய அந்த நாளில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்த ஒரு பெரிய அளவுக்கு மொமெண்ட்டும் இல்லைங்க. எப்பவும் போல தான் மார்க்கெட் வந்து எப்பவும் போல தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு அப்பும் இல்லை, டவுனும் இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ரூ. 7,450 விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா. இன்று தங்கத்தோடைய விலை வந்து கிராமிற்கு ஒரு ரூ. 15லிருந்து ரூ. 30 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும், ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். ஆனால் வந்து கையெழுத்து போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை இப்போ வரைக்கும். ஸோ ஏதாவது நாளைக்கு நாளான்னைக்கு இது ஏதாவது தெரியுமான்னு தெரிலங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் சீட்டு கட்டாமல் இருக்கேன், நான் இப்போ சீட்டு பே பண்ணட்டுமா என்னெல்லாம் கேட்டுருந்தீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தாங்க, ஒரு சான்ஸ் தான் இருக்குது, குறையிறக்கும் வாய்ப்பு இருக்குது, அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் நானுமே இன்ன வரைக்கும் சீட்டு எதுவும் பே பண்ணல. ஏன்னா நான் வந்து அதிகரித்தாலும் சரி கம்மியானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, பே பண்ணாமல் வெயிட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக நீங்கள் வந்து உங்களுடைய டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு தான் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் காணாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிகரிக்கிற வாய்ப்புகள் தான் இருக்குது. கிராமிற்கு ரூ. 15லிருந்து ரூ. 30 வரைக்கும் அதிகரிக்கிற வாய்ப்புகள் தான் இருக்குது. அதாவது 7,450 இப்போ இன்றைக்கி ரேட் இருக்குங்களா, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரூ. 7,465லிருந்து ரூ. 7,480 வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. வேறு ஏதாவது நியூஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுனால ஏதாவது தெரிய வந்ததுன்னா, கோல்டில் ஏதாவது அப்டேட்டு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.